தோழமை கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சியினர் கூறி வரும் பொய்களுக்கெல்லாம் விடை சொல்லிக் கொண்டு தனது பரப்புரையை சிறப்பாக மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ள ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் மாவட்ட தலைவர்களை நியமித்து தமிழ்நாட்டிலேயே மிகுதியான மாவட்ட தலைவர்களை கொண்ட கட்சியாக ஐஜேகே திகழ்ந்து வருவதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்த நேரத்தில் நம்முடைய தோழமை கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி அவர்கள் வேறு கட்சியினுடைய அவருடைய பொய்களை எல்லாம் பதில் சொல்லுகின்ற வகையில் அவர் இன்று பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். நாம் இன்னும் எந்த தோழமையில் இருக்கிறோம் என்று சொல்வதற்கு தேவையில்லை. காரணம், கட்சி தொடர்ந்து பிஜேபி தோழமையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிவீர்கள். அந்த தோழமை இன்று அதிமுக தோழமையில் மேற்கொண்டிருக்கிறது. அதனால்தான் எடப்பாடியார் அவர்கள் இந்த சுற்றுப்பயணத்தில் பார்க்கிற போது இந்திய ஜனநாயக கட்சி தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலும் இருக்கிறது என்று எடுத்து காட்டுகிற வகையில் அவர் பிரச்சாரத்தை செல்லுகிற போதெல்லாம் அத்துணை இடங்களிலும் மிக பெரிய அளவில் இந்திய ஜனநாயக கட்சியுடைய தொண்டர்கள் தலைவர்கள் பின்னாலே செல்லுகிறார்கள். இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிலை எப்படி இருக்கிறது? மாவட்ட அளவில் மாவட்ட தலைவர்களை வைத்திருந்தோம். இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்காக 234 தொகுதிகளிலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் ஒரு சட்டமன்ற தலைவர், அதாவது மாவட்ட தலைவர், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் ஒரு மாவட்ட தலைவரை ஏற்படுத்தி 234 மாவட்ட தலைவர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். தமிழ்நாட்டிலே அதிகமான மாவட்ட தலைவர்களை கொண்ட கட்சி இந்திய ஜனநாயக கட்சியாகத்தான் இருக்கும். அந்த அளவில் எங்களுடைய கட்சியினுடைய வலிமையை தெரிந்து கொள்ள நாங்களே இந்த முறையை பின்பற்றி ஒரு பட்டியலை தயாரிக்க செய்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது, அத்தனை சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அந்த தொகுதிக்கும் ஒரு கட்சி தலைவர் இருக்கிறார். அந்த குறிப்பிட்ட தலைவர் செயலாளர், பொருளாளர், மாவட்ட அளவில், ஒன்றிய அளவில், கிளை அளவில், அதே போல் பூத் கமிட்டி அளவில் நீங்கள் போட்டு கொண்டு வர வேண்டும் என்று ஆணையிட்டு இந்த 1 மாத காலத்திற்குள் ஏறத்தாழ 234இல் 210 மாவட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர் கீழே செயலாளர், பொருளாளர் இருக்கிறார், அணி பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். அதோடு கூட தொகுதி மட்டுமல்ல, அந்த தொகுதி கடைசியில் பூத் கமிட்டி வரைக்கும் இன்றைக்கு இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஆட்கள் இருக்கிறார்கள், போடப்பட்டு இருக்கிறார்கள். உங்கள் மாவட்டத்தில் ஒத்துழைத்து எஞ்சியுள்ள பொறுப்புகளை போட்டு டிசம்பருக்குள் கொடுக்க வேண்டும் என்பதையும் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.